ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தான் பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இது நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிருக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு சிம்பிளான பொரியலுக்கு முதல்ல கடாயில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, காலிஃப்ளவர் 1 கப்பு, இது உப்பு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன். இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே அளவு நமக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த பொரியல் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறாங்க. எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடியது. இது இப்போ நம்ம சேர்த்த 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நம்ம இந்த காய் நல்லா வேக வச்சுக்கணும். இதில் தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி மூடிடுவோம். மூடிட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அப்படி திறந்து கலந்து விட்டுகிட்டே இருந்தோம்னா நம்ம போட்ட காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துடும். இப்போ கலந்து விட்டாச்சு. மறுபடியும் மூடி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் திறந்து பார்க்கலாம். காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வதங்கி இருக்கிறது தெரியுது. இது பாருங்கள், இப்படி செக் பண்ணோம்னா இந்த காய் நல்லா கட் ஆகுது. அதே மாதிரி காலிஃப்ளவர் நல்லா கட் ஆகுது. இந்த மாதிரி பதத்தில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும். ரொம்ப குழன்னு நம்ம செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது இது கூட 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொரியல். நமக்கு தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். அடுத்தது இது கூட நம்ம இன்றைக்கி மிளகாய் பொடியெலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, கரம் மசாலா பொடி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 2 பொருள் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மிளகு பொடி. நமக்கு காரத்துக்கு வேறு எதுவும் இல்லைங்களா, இது மட்டும்தான். அதனால் 3/4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இந்த 2 பொருள் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை காரத்துக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மிளகுத்தூள்லாம் நம்ம உணவில் அதிகமாக சேர்க்குறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது தான். அது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி இப்படியே போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி மிளகு பொடி போட்டு நம்ம செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இது எல்லா வெரைட்டி ரைஸும் வச்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த உப்பு போட்டு வதக்கும் போதே தக்காளி நல்லா வதங்கிடும். கடைசியாக நம்ம மல்லித்தழை தூவிடலாம். மல்லித்தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டு இறக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு இவ்வளோ சீக்கிரமாக ஒரு பொரியல் செய்ய முடியுமா அப்படின்னா அது இதாக தான் இருக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட ஈஸியான பொரியல் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.